Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 10th 11th ஸ்டூடண்டா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்போ ரீசன்ட்டா 2023ல கல்வியாண்டுல நீங்க வந்து எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டீங்க. அதாவது தேர்ச்சி அடையாம இருந்தீங்க அப்படினா எப்படி வந்து ரீ எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கான டேட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் சைடுல இருந்து. இந்த டேட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணா மட்டும் தான் ரீ எக்ஸாம்க்கு வந்து நீங்க எழுத முடியும். அப்படி இல்லங்கற பட்சத்துல நீங்க இந்த டேட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க 1000 ரூபாய் கட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ரீ எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கற மாதிரி கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்லிருக்காங்க. அது என்ன ஜிஓ, அது எப்படி வந்து நம்ம பார்க்கிறது, என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படினா இந்த ரீ எக்ஸாம்க்கு வந்து எழுத முடியும் அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனுமே A to Z உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நண்பா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு 10th 11th உங்க வீட்ல யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி இல்ல ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல எக்ஸாம்க்கே போகல அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10th 11th ஸ்டூடெண்ட் வந்து இப்போது இந்த கல்வி ஆண்டில் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க. அதாவது ரிசல்ட் வந்து மே 19ஆம் தேதி வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மே 19ஆம் தேதி 10th வந்து காலையில் 10 மணிக்கும் 11th +1 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மத்தியானம் 2 மணிக்கும் வந்து ரிசல்ட் வந்து வந்திருந்தது. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருப்பீங்க, உங்களுடைய மார்க் வந்து குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்கள நீங்கள் வந்து தேர்ச்சி அடையாமல் இருக்கீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்றைக்குமே ஒரு தனி நபருடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னா அவங்களுடைய கல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறனால உங்களுடைய கல்வி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீ எக்ஸாம், அதாவது தனித்தேர்வு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த அலோகேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி சரிங்களா, செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12 மணியிலிருந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே, அதாவது 23 to 27 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ரீ எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்வதற்கு சிறப்பு, அதாவது ஸ்பெஷல் அனுமதி கட்டணமாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பெர் பேப்பருக்கு வந்து 500 ரூபாயும், மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்விற்கு சிறப்பு அனுமதி கட்டணம் 1000 ரூபாயும் நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர்கிட்ட நீங்கள் பே பண்ணி தான் இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தயவு செய்து சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஏதோ ஒரு நபருக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ஒரு எஜுகேஷன், ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய வாழ்வாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா சேருங்க. நீங்கள் இதை ஷேர் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மூலிமா யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணும், நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். ஸோ அப்படிங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷனாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ண பாருங்கள் சரிங்களா. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். ப்ரோ இது எல்லாமே ஓகே, 2022 ஸ்டூடெண்ட் மட்டும்தான், 23 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஃபெயில் ஆயிருப்பீங்க, இல்லை எக்ஸாமுக்கே போகாமல் மிஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர்லாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வாதாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து எவ்ரிடே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. எமர்ஜென்சி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ரீ எக்ஸாம் அதாவது துணை தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜிஓக்கான லிங்கை வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன், நீங்கள் பொறுமையாக படித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு டைம் வந்து 23, 24, 25, 26, 27 இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ரீ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம். ரெண்டாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூன் ஜூலை 2023 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு அறிவியல் பாட செய்முறை பயிற்சிக்கான பதிவு செய்வதற்கு தொடர்பான செய்தி குறிப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களில்
10ஆம் வகுப்பு 10th கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டீங்க, சயின்ஸ் ப்ராக்டிக்கல் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற நினைக்கிறவங்க இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோடைய ஹெட் மாஸ்டருக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதுமானது. அவங்க எல்லாமே பார்த்துக்குருவாங்க. இது 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்லையுமே ஃபில் பண்ணணும், இங்கிலீஷ்லையுமே நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வு கட்டண விவரம் தொகை 125 பணமாக செலுத்த வேண்டும். அதே மாதிரி சுய முகவரியிட்ட அஞ்சல் உரை இணைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற கேட்குறாங்க. நீங்கள் ₹5 அந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆம்னா ஆம் அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஃபில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். தேர்வன் பெயர், உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து பேர் எப்படி இருக்கும் அந்த பேர் அந்த இடத்துல கொடுங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. உங்களோட ஏஜ் என்னவாக இருக்கும் அந்த ஏஜை கொடுங்க. உங்களுடைய நிரந்தர முகவரி பெர்மனண்ட் அட்ரஸ் எதுவும் அந்த அட்ரஸ் வந்து கொடுங்க. உங்களுடைய அஞ்சல் முகவரி உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் இந்த இடத்துல கொடுங்க. கல்வி தகுதி நீங்கள் வந்து 10th 10th அப்படிங்கிற போட்டுக்கலாம். செய்முறை வகுப்பில் பயில விருப்பம் மொழி, ப்ராக்டிக்கல் வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து ஓகேவா இல்லை இங்கிலீஷ்லன்னு கேட்குறாங்க. தமிழ்னா தமிழ் கொடுங்க, இல்லை இங்கிலீஷ்னு கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருப்பேன், வயசு சார்ந்தவர், நீங்கள் எஸ்என்எஸ் கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. இதெல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து அலுவலக முத்திரையோடு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இது யாருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது சயின்ஸில் ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன், அந்த ப்ராக்டிக்கல் என்னால் வந்து போக முடியல, ப்ராக்டிக்கல் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே 2012க்கு முன்னார் பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பில் சேர 25/5/2023 முதல் 26/5/2023 வரை வயலாக நாட்களில் பெயர்களை பதிவு செய்து கொள்ள தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிற போது 2018க்கு முன்னவே நீங்கள் வந்து அந்த பழைய சிலபஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 மார்க்குக்கு நாங்களாம் 2000 சம்திங் அந்த 2018-13 அந்த இதில் 90s கிட்ஸ் எல்லாமே வந்து +2 வந்து 10th 11லாம் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு சல்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ஹையாக இருக்கணும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகி அடுத்தடுத்த உயர்கல்விக்கு வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு அலகேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். வேறு ஃபர்தராக என்ன அடுத்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுங்க. அது ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ளே லிங்கே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ப்ளே லிஸ்ட்னு சொல்லிட்டு இதில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பேன். அதில் போய்ட்டு எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.